வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் சனிப்பெயர்ச்சி எக்ஸ்க்ளூசிவ், சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ். சனிப்பெயர்ச்சி 2025, அதாவது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29, 2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29, 2025 அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த இப்ப நம்ம சொல்லக்கூடிய அத்துணை பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வரிசையில் நம்ம பார்க்க போது முதலாவது ராசியான மேஷ ராசி. மேஷ ராசி இந்த வீடியோவை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அதாவது 29 மார்ச் 2025 அன்று 7.5 சனி தொடங்க போகிறது. இந்த சனி பகவானுடைய சனி பயிற்சி எந்த மாதிரியான தாக்கங்களையும், நல்ல பலன்கள் இருக்கா, என்னென்ன தீய பலன்கள் இருக்கு, அதுக்கு நாம என்னென்ன தீர்வுகளை செய்யணும், இந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போவோம். இந்த சனி பயிற்சியை என்னதான் நம்ம பேசினாலும் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பகவானுடைய சஞ்சாரம், ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம். இந்த 4 கிரகங்களையும் எடுக்காம ஒரு பலன்களுக்குள்ள நம்மளால போயிட முடியாது. அந்த வகையில மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு, செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்ற 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் 29, 2025 விரய சனியாக தொடங்குகிறார். இப்பவே அதோடைய தாக்கம் என்பது சனி பயிற்சி, சனி பகவான் 7.5 சனியுடைய தாக்கம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அது உண்மைதான். அந்த வகையில் மேஷராசிக்கு விரயசனியா இருக்கும் போது சனி பகவான் எப்பவுமே 50% பலன்களை, கெடுபலன்களை தருவார். அதுவே அவர் உங்க ராசிக்கு ஜென்ம சனியாக வரும்பொழுது 100% கெடுதல் பலன்களை தருவார். அவர் உங்க ராசியை தாண்டி ரிஷபத்திற்கு போகும்போது பாத சனியாக மாறி 25% பலன்களை செய்வார். இதுதான் சனி பகவானுடைய கணக்கு. அந்த வகையில இந்த விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி இந்த மாதிரியான அளவுகோல்ல 50%, 100%, 25%, 50%, 100%, 25% மாற்றி பலன்களை செய்வார். இப்போ ஒட்டு மொத்தத்தில் மேஷராசிக்கு சனி பகவான் யாரு? மேஷம் என்கின்ற வீடு செவ்வாயுடைய ஆட்சி வீடு. செவ்வாய் மேஷராசி சரராசி. சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் இதுக்கு அதிபதியாகவும், 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகிறார். இப்ப மேஷராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகுவார். செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் கூட சனி பகவான் கோச்சார ரீதியாக வரும் பொழுது, கோச்சாரம்னா தற்சமயம் உள்ள கிரக சூழ்நிலை, அந்த ரீதியாக வரும்பொழுது 100% கெடுபலன்களை தருவதாக வருகிறார். கெடுபலனை செய்யறதுக்கு தான் பார்ப்பார். ஒரு சில நிலைகளில் மட்டும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் வீடு இதுல அமரும் பொழுது மட்டும் நல்ல பலன்களை செய்வார். இப்ப 12ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் அது 7.5 சனியாக வரும் பொழுது கெடுபலன்களை செய்வார். இப்ப 3, 6, 11, 12 வந்தா நல்லதுதான் செய்யணும்.
சில வகைகளில் நல்ல விஷயங்களையும் சில வகைகளில் கெடுபலங்களையும் செய்வார், கலந்த பலனா செய்வார். இது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம், கூர்ந்து கவனிச்சு புரிஞ்சுக்கணும். ராசிக்கு 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடுல இருக்கும்போது எந்த ராசிக்குமே கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார். ஆனா அதுவே ஏழரை சனியாக 12ஆம் வீட்டில் வரும்போது ஏழரை சனியா ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப ஏழரை சனியுடைய பலன்களை, கெடுபலன்களை அதிகமாகவும் நல்ல பலன்களை கம்மியாகவும் செய்வார். இதுதான் உண்மை. போராத குறைக்கு செவ்வாய்க்கு சனிக்கும் பகை கிரகம்ங்கிறதுனால தாக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மை. உண்மை கசக்கும். நம்ம கமெண்ட்ஸ்ல போடக்கூடிய நேயர்கள் சில பேர், எல்லோரும் அல்ல, நாம உள்ள பலன்களை உள்ளபடியே சொன்னா நெகட்டிவா பேசுறாருப்பா, ஒரே நெகட்டிவ் அப்படிம்பாங்க. இல்ல நல்ல பலன்கள் உண்மையா இருக்குன்னு சொன்னா, பாசிட்டிவா சொன்னா பொய்யா சொல்றாருப்பா இவரு. நான் கேட்கிறேன், ஒரு மனுஷன் பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம ஒரு மனுஷன் பேச முடியுமா? ரெண்டுத்துக்கு மத்தியில அது ஒரு பேச்சா? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இந்த பக்கமோ அந்த பக்கமோ எது உண்மையோ அதை சொல்றோம், இதுதான் உண்மை. அப்ப சனி பகவானுடைய தாக்கம், ஏழரை சனி மார்ச் 29, 2025 ஆரம்பிச்சாலும் கூட இப்போலேருந்தே அந்த தாக்கத்தை மேஷராசி அன்பர்களாகி நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தை யார் ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். ரெண்டாவது, என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஒரு சனி பயிற்சினால? மீனராசிக்கு சனி பகவான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க தூக்கத்துல பிரச்சனை வரும். அதாவது 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கம் 12ஆம் வீடு, அந்த தூக்கத்துல பிரச்சனை வரும். அப்ப அது ஒரு விஷயம். அடுத்தது, கடன் தொல்லைகள் ஆரம்பிக்கலாம். பணம் விஷயத்துல, பணம் சார்ந்த விஷயத்துல எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்க இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் கொடுக்கறதுல, பணம் வாங்கிறதுல, லோன் எடுக்கும் போது, நம்மளுடைய வசதிக்கு மீறி சில விஷயங்களை ஆசைப்படும் பொழுதும் செய்யும் பொழுதும், நான் இப்ப இதெல்லாம் சொல்றேன், நீங்க இதெல்லாம் கேட்பீங்க, கேட்டு போய் நாளைக்கே ஒரு லோனை வாங்கிடுவீங்க. இது கர்ம விதி. இவ்வளவும் சொல்லியும் நீங்க முதல்ல கட்டுப்பாடா இல்லைன்னா சனி பகவானுடைய காட்டமும் ஆட்டமும் அதிகமாக இருக்கும். நீங்க மனசை அடக்குனா, உங்களை அடக்குனா இந்த உலகத்தையும் அடக்க முடியும், வாழ்க்கையும் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, இந்த ஏழரை சனி ஆரம்பிச்ச உடனே எல்லா காரியம் நம்ம செய்யறோம், ஒரு வேலையை எடுக்கிறோம், புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னாலே அந்த முயற்சியில ஸ்டாப், அப்டிகல்ஸ், தடங்கல்கள் வரும். இது எதிர்பார்க்கணும். நீங்க ஏழரை சனினா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒரு முழுமையான பாவ கிரகம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். சாதாரணமா சனி பகவான் கொடுக்கக்கூடிய தாக்குதலை விட உங்களுக்கு ஒரு படி மேல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை, கசப்பான உண்மையை நாம ஒத்துக்குதான் வேணும். இதை எதிர்பார்க்கணும். என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள போகணும். இது அவஸ்தை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு பார்க்க கூடாது. முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு இந்த காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வருங்காலத்துல நீங்க ஒரு விஷயத்தை புதுசா செய்ய நினைக்கிறீங்க, புதிய முதலீடுகள் பண்ண நினைக்கிறீங்க, இதை புதிய வியாபாரத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசா வீடு வாகனம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல தடங்கல்கள் வரலாம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, பண பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3, ஆரோக்கியம். இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ, உங்க ஹெல்த்தை நீங்க கவனிச்சீங்களோ, சரியா கவனிக்கலையோ, ஆனா இனிமேல் பட்ட இப்போலேருந்தே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, தேவையில்லாதது சாப்பிட்றது, இந்த எக்ஸ்ட்ரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது. இந்த சனி பயிற்சியை ஜெயிக்கணும்னா எக்ஸ்ட்ராஸை பார்த்துக்கிட்டா போதும். எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது, எக்ஸ்ட்ரா பேசுறது, எக்ஸ்ட்ரா படி சொல்றது, எக்ஸ்ட்ரா கோவப்படுறது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது, எல்லா எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணீங்கனாலே உங்களோட சனி பயிற்சியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏழரை சனி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு தெய்வத்தோடைய துணை என்பது ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம், நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க. இந்த அஷ்டம சனி, ஏழரை சனி வந்தாலே
ரொம்ப நம்மக்கிட்ட நட்பு பாராட்டிக்கிட்டு நம்மளை ரொம்ப கூட ஒத்தாசையாக சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க கூட கம்ப்ளீட்டாக மாறுவாங்க, நமக்கு எதிரியாக மாறுவாங்க. நம்மக்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவங்க கூட நம்ம மேலே வந்து எதிர்ப்புகளையும் எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏழரை சனி வந்து டெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு காலமாக தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பகவான் நமக்கு கொடுக்கறதெல்லாம் அடி அல்ல, அனுபவம். அப்படிதான் நம்மளை அதை பார்க்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12ஆம் வீட்டில் போகக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூடிய மட்டும் மேஷராசி என்பர்கள் யாராவது ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எஸ்கேப் ஆகிடுங்க. வெளிநாட்டில் வந்து படிக்கிறதோ இல்லை கல்யாணமோ வேலை பார்க்குறதோ செட்டில் ஆகிறதோ வியாபார ரீதியாக போய் உட்கார்றதோ எது வேணாலும் நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட இந்த தாக்கம் என்பது ரொம்ப அளவில் கம்மியாகும். கடல் கடந்து போனால் இந்த தாக்கம் என்பது ரொம்ப கம்மியாகும். மூணாவது, எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்லையும் அஷ்டம சனி காலகட்டங்களையும் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு 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 விரதம் என்ன அப்படின்னா தானங்களும் தர்மங்களும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தான தர்மங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தானங்களையும் தர்மங்களையும் உணவாக உடையாக இன்னும் வேற எந்தெந்த விதத்தில் படிப்பாக கல்விக்காக எந்தெந்த விதத்தில் தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்தந்த விதத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு வந்து விரோதம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஏழரை சனியிலேருந்து தப்பிக்க முடியும், வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இன்னொரு சில விஷயம், இதே ஏழரை சனியில சனி திசை உங்க ஜனன ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும் சொல்லலாம். ஆனால் அது அவசியமா அதிகப்படுத்தும் இல்லை. ஜனன ஜாதகத்தில் சனி சுபத்துவத்தில் இருக்காரு, வக்ரகதியில் இருக்காரு, நீச்சமாயிருக்காரு உங்க ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல மற்ற கிரக சூழ்நிலை வேறு தசாபுக்தி பலன்கள் இருந்தாலும் கூட ஏழரை சனியுடைய தாக்கம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ கம்மியாகும் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உண்மையான சூழ்நிலை என்ன, எது நடக்கும் இல்லை எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். எப்படி பார்த்தாலும் சரி. இப்போ பாருங்க, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கொஞ்சம் கூட அவசரப்படுறதை நீங்க தவிர்க்கணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அவசர குணம் என்பது பிறவிலேயே இருக்கக்கூடிய குணம். இந்த அவசர குணத்தை நீங்க தவிர்க்கலன்னு சொன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். என்னடா எல்லாமே நெகட்டிவாவே பேசிட்டு வராங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பேற்பட்ட ஏழரை சனியிலும் கூட எப்பேற்பட்ட அஷ்டம சனியிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்கு. நமக்கு சாதிக்கிறதுக்காகவும் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் நம்மளுக்காக வந்து கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்கும் பொறுமை என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்பது அவசியம். சகிப்புத்தன்மை என்பது அவசியம். சனி பகவான் அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை அள்ளக்கூடிய தொழில் பண்ணுறவரும் சனி பகவானுடைய காரகத்துவம். இந்த 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 சனி பகவானுடைய முக்கிய குணங்களில் ஒன்று சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையை சனி பகவான் நமக்கு கொடுக்குறார், பொறுமையை நமக்கு கொடுக்குறார், நமக்கு நிதானத்தை கொடுக்குறார். அப்போ இன்னும் நம்ம நிதானத்தோடு செயல்படும் பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும். ஆமாம், நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏழரை சனியுடைய பலன்களில் இதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும், கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைகள், எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்கள், இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரியுடைய விரோதத்தை நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடலாம். ஆஃபீஸில் கொஞ்சம் கூட வேற வேலை தேடுறேன், இந்த நேரத்தில் வந்து வேற ட்ரை பண்ணுறேன், இதை தயவு செய்து பண்ணாதீங்க. யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு நல்ல வேலையில் இல்லைனாலும் இந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கும் நீங்கள் 1.5 வருஷத்துக்காவது மினிமம் நீங்கள் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணுங்கிறது ட்ரை பண்ணாதீங்க. அதுவாக உங்களுக்கு இன்னொரு வேலை வந்தால் கூட அந்த வேலை இதை விட இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழி தோண்டி நம்மளை கொண்டு போய் விட்டுருங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால தயவுசெய்து இருக்கிற வேலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஒன்று. செகண்டு, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலையோ, ஹோட்டல் அதிபர்களாகவோ, அரசியல் துறையிலையோ, அல்லது காவல்துறையிலையோ, அல்லது வந்து டாக்டர்ஸ் ஆகவோ, அல்லது விவசாயிகளாகவோ, பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோ, இல்லை ஹோல்சேல் டீலர்ஷிப்லையோ
மெட்டல்ஸு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலோ ஈடுபட்டிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் அபிவிருத்தி செய்கிறது, அதாவது தொழிலை பெருக்கக்கூடிய அதை பண்ணவே கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு மனைவியோ குழந்தைங்க பேர்லையோ இந்த வியாபாரத்தை மாற்றிக்கலாம். அதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அவங்க பேரில் வியாபாரத்தை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு மேனேஜிங் டைரக்டராகவோ ஒரு எம்ப்ளாயியாகவோ மாற வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்ட எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கும்போது துல்லியமாக உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை எங்களால் தைரியமாக சொல்ல முடியும். ஆக இந்த தீர்வுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது முதல் 100% தீர்வு அப்படின்னா இதில் கிடையாதுங்க. 7.5 சனிக்கு 100% தீர்வுங்கிறது கிடையாதுங்க. இதுதான் உண்மை. அதோடைய தாக்கத்தை கம்மி செய்ய முடியும். முழுமையான தீர்வு கொடுக்க யாராலையும் முடியாது, எந்த ஜோதிடராலையும் முடியாது. அந்த படைத்த இறைவனே அவர் வகுத்த நியதி இது. அதனால 7.5 சனிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா அதோடைய தாக்கம் இப்போ நம்மளை 100 அதாவது ஒரு 100 கோடி நம்மளை தாக்கம் கொடுக்குறாரு, இல்லை ஒரு 1 லட்ச ரூபாய் நமக்கு இழக்கணும் அப்படின்னா அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி ஒரு 10 ரூபாய் இழக்கிற மாதிரி அளவுக்கு பண்ண முடியும். அந்த தாக்கமே நமக்கு பாதிக்காத அளவுக்கு நம்ம செஞ்சுக்க முடியும். அது ஆனால் இழப்புங்கிறது இருக்கும். அந்த 10 ரூபாயை நீங்கள் இழந்தாலும் கூட 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபாயை நீங்கள் இழந்தால் கூட அந்த 1 லட்சம் ரூபாய் இழந்தால் என்ன வலி இருக்குமோ அதே வலி இந்த 10 ரூபாய் இழந்தாலும் இருக்கும். அளவு தான் மாறும். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இதுதாங்க 7.5 சனிலேருந்து நான் காப்பாற்றிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். முதல் தீர்வானது திருநள்ளாறில் போயிட்டு சனீஸ்வர பகவான் தர்பாரண்யேஸ்வரர் ரூபத்தில் காட்சி தருகிறார். அவரை நலத்தீர்த்தத்தில் குளித்து கருப்பு வஸ்திரங்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து எள்ளு சாதம் தானமாக கொடுத்து அவரை வழிபடும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். இது ஒன்று. இரண்டாவது, சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இது ஒரு பிரதான தேசிய கீதம் சனி பகவானுக்கு. ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி 108 முறை நீங்கள் ஜபம் செய்யணும். கூடிய மட்டும் புலால் உணவை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகள், ஈகோவுக்கு இடம் கொடுத்து இதெல்லாம் சண்டை கிண்ட போடுறது, வம்பு வழக்கெல்லாம் போடுறது, இதெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு ஆபத்து. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமைங்க. என்னதான் தெய்வம் காரியங்கள் தெய்வமே நமக்கு உதவி செய்ய வந்தாலும் கூட சில மனிதர்கள் தெய்வத்தின் மேல நம்பிக்கை இல்லாத தான் எல்லாம்னு நினைக்கிற தற்கூரிகள் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. ஆக நாம செய்ய வேண்டியது பணிவோடையும் மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மரியாதையோடையும் பணிவோடையும் நடந்துக்கும் போதும் விட்டு கொடுத்து போகும்போதும் பொறுமையோடு இருக்கும் போதும் நமக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உயிரினும் மேலான மேஷராசி என்பவர்களுக்கு மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.